ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவல் அண்ட் சமையலறை. இன்றைக்கி நம்ம நாவல் அண்ட் சமையலறையில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி முதல்ல 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஒரு ஒயர் விஸ்க்னாலேயோ இல்லைன்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டர்னாலேயோ இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியோ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். இது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா அடிச்சுக்கணும். அப்புறமா 4 முட்டையோட மஞ்சக்கரு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் வெண்ணெயை கூட உருக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் அந்த முட்டையோட நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். அப்புறம் இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 175 கிராம் சர்க்கரை. இந்த சர்க்கரை இந்த முட்டையோட நல்லா கலந்து வரணும், அந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறமா மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால், இதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் கூட இந்த பால் இருக்கலாம், ஆனால் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சேர்த்துக்க வேண்டாம். அப்புறமா இன்னொரு பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். இதில் அதை சேர்க்குற டைமில் ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். அதனால நான் அதில் என்ன சேர்த்துருக்கேன்னு அதில் காட்டியிருக்கேன். இதை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க அந்த முட்டை கலவை கூட இதை சேர்த்துக்கணும். இப்போ அந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மெதுவாக சேர்த்துக்கணும். சேர்த்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்பீடு வச்சு இதை கலந்து விடணும். இந்த டைமில் உங்களுக்கு இது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர் வரும். இதை ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இந்த கலவையில் நீங்கள் ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கோம்ல முட்டை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்கணும், இல்லைன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அந்த பபிள்ஸ் எல்லாம் உடையாம இதை மெதுவாக சேர்க்கணும். இதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக இதை சுற்றி விட்டு கலந்துக்கணும் இந்த பேட்டரில், இல்லைன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதனால தான் பாருங்க, நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டோம் மெதுவா. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு கேக் பேன்ல நான் இன்னைக்கு பட்டர் பேப்பர் போட்டு ஓரங்களை எல்லாம் வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அதுல நம்ம கேக் பேட்டரை மாத்திரலாம். இந்த டைம்ல நீங்க அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே மார்பிள் கேக் குக்கரில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கப் கேக்ஸ் எல்லாம் கூட குக்கரில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இது 25 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் ஆகட்டும். 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும் பேக் ஆகுறதுக்கு. இப்போ எனக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சு இது பேக் ஆகுறதுக்கு. இதை ஒரு குச்சினால இந்த மாதிரி குத்தும் போது அந்த குச்சி கிளீனாக இருக்கணும், அதில் எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டலைன்னா நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஃபுல்லாக ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதுலேருந்து இதை மாற்றணும். நான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கேக் டின்லேருந்து கேக் எடுத்துட்டேன் தனியாக. பாருங்க, ஆறிட்டு இருக்க கேப்லேயே லியா நடுவில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டா. அவ்வளோதான், நம்மளுடைய வெனிலா கேக்
எவ்வளோ சாஃப்டா ரெடியா இருக்கு. இதுதான் எல்லா கேக்குக்குமே ஒரு பேஸ். இதே மெத்தட்ல தான் எல்லா பர்த்டே கேக் டெக்கரேட் பண்ற எல்லா கேக்குமே பண்ணுவாங்க. இதுல நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேக்கை ரெடி பண்ணலாம். நீங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டா வரும். உங்களுக்கு இதை கட் பண்ணும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இது செஞ்சு எங்க வீட்டில் ஒரு நாள்லயே ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இப்படி கட் பண்ணி வச்சிடுவேன் இந்த பிளெயின் கேக் எல்லாமே. பாருங்க நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டா இருக்கு. நம்ம இதுல பால் சேர்த்துக்கிறதுனால அது ரொம்ப மாய்ஸ்சரா இருக்கும். சாஃப்டான வெனிலா கேக் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் பிக்சர் சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாவலன் சமையலறை வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நாவலன் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.